பெத்த தாய் மட்டும்தான் அப்படி செய்வா. வள்ளி என்கிட்ட அடிக்கடி சொல்லும், மாறங்கிட்ட காவேரியோட அத்தனை குணமும் இருக்குன்னு. நிரூபிச்சா சாமி. அப்பா அப்பா பிள்ளைங்க நிரூபிச்சிட்டா. அப்பா வேண்டாம்ப்பா. நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. மனசு நிறைஞ்சிருச்சுடா. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா நீங்க ராகவனை மன்னிச்சிட்டீங்களாப்பா? டேய், அவனை மன்னிக்க வேண்டியது கண்மணி. அவளே அவனை மன்னிக்க தயாரா இருக்கும்போது நான் மன்னிக்க மாட்டேனடா. என் 3 பிள்ளைங்களும் தெரியாம கூட யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். இனி என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா பேசிட்டாரு. அப்படியே உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மாதிரி யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. இப்ப எவனாவது ஒருத்தன் எதிரின்னு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கட்டும், அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன். சரிதான். ஏற்கனவே என் புருஷன் மொரட சண்டியரு. இதுல எங்க மாமா வர அவனை உசுப்பி விட்டுட்டாரு. இனிமே நம்மள சுத்தி இருக்கிற வில்லனுங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆக போகுது மாறா? சும்மா ரெடி மாறா, நீ எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. நம்ம குடும்பத்துல மேக்சிமம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி இருக்கு. ராகவன் மாமா மட்டும்தான் ஒரே குறை. ஓடு, அப்பாவே மன்னிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன? அவனெல்லாம் ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாம். இல்லன்னா ஜெயில உடைச்சிட்டு அவனை தூக்கிட்டு வந்துட மாட்டேன். உனக்கு இப்ப இருக்கிற தைரியத்துக்கு நீ கண்டிப்பா செஞ்சாலும் செய்வடா. செய்வ. அப்படியே இத முறுக்கி விட்டு அழகா இருக்கும்டா. சும்மா ரெடி. அதெல்லாம் நல்லா இருக்குடா. இப்படி இல்ல, சும்மாதான் பிரே. போயிட்டாடா. நம்ம அண்ணி தான் ரொம்ப பாவம். என்னதான் அண்ணி ராகவனை வெறுக்கிறதா சொன்னாலும் ஏக்கம் இல்லாமலாம் இருக்கும். அவங்களுக்காகவாது அவனை சீக்கிரம் வெளியே கொண்டு வரணும். அது வரைக்கும் அவன் கூட இல்லைங்கிற எண்ணமே அன்னைக்கு வராத மாதிரி நீங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். சார், நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. அவ என் அக்கா. என் அக்காவை பாத்துக்கிறதுக்கு எனக்கே சொல்லித்தர. அக்காவா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க என் அண்ணி. அவங்க வயித்துல எங்க வீட்டோட வாரிசு வளருது. உங்களோட அக்கறையோட எங்களோட அக்கறை எல்லாம் பெருசுதான். சரி சரி, ரொம்ப தாண்டா. பின்ன என் மச்சான் குழந்தையா பிறந்து வர போறாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். உங்களுக்கு இந்த கேஸை பத்தி ஆரம்பத்துல இருந்தே தெரியும். தீர்ப்பே வந்துடுச்சே. திரும்ப சம்மதம் இல்லாம வேணும்னே இழுத்துட்டு இருக்காங்க சார். இது தேவையில்லாதது. வேற ஏதோ மோட்டிவ்ல போட்ட கேஸ். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா என்னையும் என் குடும்பத்தையும் பழிவானம் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எப்படியாவது இந்த கேஸை முடிச்சு கொடுத்துருங்க. மாற நிரபராதின்னு தீர்ப்பு வந்த மாதிரி ராகவனும். சாரி சார், கம்ப்ளீட்டா நிரபராதின்னு வர்றது கொஞ்சம் கஷ்டம் சார். ஏன்னா அவரே செஞ்ச தப்ப எல்லாரும் முன்னாடியே சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரே. அது புரியுது சார்.
இருந்தாலும் ஃபேமிலியா பாண்டியன் குடும்பம் எங்க குடும்பமும் ஒன்னாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்தாதப்ப எப்படிங்க போலீஸ் ராகவன் அரெஸ்ட் பண்ணலாம்? முடிஞ்ச வரைக்கும் அவரை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர பாக்குறேன் சார். ஆ, சார் இந்த கேஸ் இன்னைக்கு முடிஞ்சாலும் சரி இல்லை 6 மாசம் கழிச்சு முடிஞ்சாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கேஸ் நடக்கட்டும், ஆனா எப்படி இன்னைக்கு ஜாமீன் மட்டும் வாங்கிருங்க. இதுக்கு மேல அவன் ஜெயில இருக்கக்கூடாது சார். ஆ. சார் ப்ளீஸ் சார். ஜாமீன் ஈஸியா கிடைச்சிடும் மேடம், நீங்க பயப்பட வேணாம், தைரியமா இருங்க. இவன் விஜயோட அல்லக்கையாச்சு, இங்க என்ன பண்றான்? வீரா அங்க பாரு. மாறா, எனக்கு தெரிஞ்சு இது விஜயோட ஆளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அவளை இன்னும் காணுமேன்னு நினைச்ச, அவ வந்தா நமக்கு சந்தேகம் வந்துரும்னு அவ ஸ்பை அனுப்பி வேவ் பாக்குறான். அக்கா, எனக்கு அவ மேலதான்க்கா டவுட்டே. அவதான் ஏதாவது குழப்பம் பண்ணி இந்த கேஸ திரும்ப இழுத்து விட்டுருக்கா. பிருந்தா, இந்த ஆள் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவன் யாருக்கிட்ட பேசுறான்னு பாத்துக்கிட்டே இரு. குறிப்பா அந்த விஜய் வந்தாலும் வருவான், அவளையும் பாத்துக்கோ. ம், சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்.